எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நான் வந்து எங்கள் ஊருக்கு போயிருக்கேன். நான் மதுரைக்கு வந்தேன். இதுதான் எங்கள் ஊர். மதுரைக்கு வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு, இப்போ மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளெல்லாம் கடையெல்லாம் இப்போ போடுறது கிடையாது. என்னன்னு தெரியல, கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு எதிர்த்தாப்புலையே கடையெல்லாம் மாற்றிட்டாங்க. கோவில் கடையெல்லாம் எதிர்த்தாப்புல வந்துருச்சு. அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த பாட்டியை பார்த்தேன். இவங்கள பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயசில் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும்னு தோணுது பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு 70 வயசு ஆகுது. 70 வயசுலலாம் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத எனக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. 70 வயசில் நான் நடப்பனானே எனக்கு தெரியலை. முட்டி வலி, கால் வலி அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்துடுது. ஆனால் இந்த வயசுலேயும் சுறுசுறுப்பாக ஒரு வியாபாரம் பண்ணி அவங்க சம்பாரித்து தான் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கே பெரிய சல்யூட் அடிக்கணும் அவங்களுக்கு. அவங்கள விட்டு எனக்கு போகவே மனசே வரல. அவங்களோட பேச்சு அவ்வளோ கனிவாக இருந்தது பாருங்கள். அழகாக பேசி ஒவ்வொரு கோலமாக பொறுமையாக எனக்கு போட்டு காமிச்சு, எது வேணும், என்ன வேணும், இந்த அச்சில் இந்த டிசைன் போடலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக போட்டு காமிச்சு எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள. நீங்களும் அந்த மதுரை பக்கம் போனீங்கன்னா கோவிலுக்கு எதிர்த்த லைன்லேயே லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த கோலாச்செலாம் வாங்குங்க. ஏன்னா வயசு இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம போய் வியாபாரம் பார்க்குறத விட வயசானவங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நம்ம வாங்குறப்ப அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நானும் நிறைய அச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி அச்செல்லாம் வாங்கினேன். இந்த ரோல் பண்ணுற அச்சு பாருங்கள், இந்த தட்டு மாதிரி இருக்குது, அதில் கொட்டிட்டு இப்படி தட்டினாக்கா ஒரு டிசைன் வருது. இதை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதில் விநாயகர் இருக்குது, விளக்கு இருக்குது, குட்டி குட்டி கோலம்லாம் அதில் டிசைன் இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக போட்டு காமிச்சாங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு கலை தான் இது. அது இந்த வயசில் இந்த வியாபாரம் பார்க்குறது, பொறுமையாக இந்த கோலம் போட்டு காட்டி இந்த வியாபாரம் பார்க்குறதுங்கிறது பெரிய விஷயங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள விட்டுட்டு வரவே எனக்கு மனசு இல்லை. அவங்க வச்சிருக்கிற அச்சை விட, அவங்க போட்டு காட்டுற கோலத்தை விட அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அந்த முதுமை தான் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு நல்ல அனுபவமாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய அச்சு நான் பிடிச்ச அச்செல்லாம் நான் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் மதுரையில் நிறைய இடங்களை சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதோட வீடியோ அடுத்தடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.